அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல்லான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கூடவே நறுக்கின பாதாம் சேர்த்துருக்கேன். பாதாம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் கூட திராட்சையுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா நல்லா வறுப்பட்டதும் இது கூட 2 கப்பு பால் 4 கப் தண்ணி சேர்த்து சேமியா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி கொதி வர விட்டுடலாம். பால் நல்லா கொதி வரும்போது இது கூட நான் இன்றைக்கி கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்துக்க போகிறேன். அதாவது ரோஸ் மில்க்லாம் நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அந்த சிரப் தான் நான் சேர்த்துக்கிறேன். வீட்டில் இருக்க ஃபுட் கலர் எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி ரோஸ் சிரப் சேர்த்து செய்யும்போது நம்மளுடைய கேசரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லான அண்ட் ஃப்ளேவரான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான கேசரியை செஞ்சு கொடுங்க. பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதும் இது கூட நம்ம 1 கப் சர்க்கரை அண்ட் பார்த்திங்கன்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட்டையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் திராட்சையுமே சேர்த்து கிண்டி விட்டுருங்க. இறக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்படியே கிளறி சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கார்னிஷிங்காக இதில் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பர் அண்ட் கலர்ஃபுல்லான நம்மளுடைய ரோஸ் மில்க் சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.